எழுந்து பொதுவான இறை வணக்கத்தோடு இந்த நிகழ்வை ஆரம்பிப்போம். நன்றி. ஐந்தாவது தடவையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அக்கரைப்பற்று புத்தக கண்காட்சியினுடைய தலைமை உரையும் வரவேற்புரையும் வழங்குவதற்காக நாம் அன்போடு அழைப்பது பேஜஸ் புக் ஹவுஸினுடைய பணிப்பாளர், இந்த நிகழ்வினுடைய தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற சிராஜ் மஸ்ஹூர் அவர்களை தலைமை உரையையும் வரவேற்புரையும் வழங்குவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஆய்பவன். அக்கரைப்பற்று புத்தக காட்சி 5வது தடவையாக நடைபெறுகிறது என்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நம் மத்தியிலே இந்த புக் கல்ச்சர் என்பது இப்போது மிகவும் பலவீனப்பட்டிருக்கின்ற ஒரு காலத்திலே புத்தக பண்பாட்டை ஒரு மக்கள் விரும்பக்கூடிய ஒன்றாக மாற்றி அமைக்க வேண்டும். எல்லோருக்கும் புத்தகம் அறிவினுடைய வாசலை திறக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலே தான் நாங்கள் இதை தொடங்கினோம். கடந்த புத்தக காட்சியெல்லாம் இந்த நேஷனல் ரீடிங் மந்த் என்று சொல்கின்ற தேசிய வாசிப்பு மாதத்திலே தான் நடத்தினோம். இந்த முறை இந்த ஜூன் மாதத்திலே நாங்கள் இதை நடத்துகிறோம். இலங்கையை பொறுத்தவரை ஒவ்வொரு செப்டம்பர் மாதமும் கொழும்பிலே சர்வதேச புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. அது ஜாதிக சாகித்ய மாசே என்று சொல்கின்ற தேசிய இலக்கிய மாதத்தில் அது நடைபெறுகிறது என்பதை நாம் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கின்றோம். கொழும்புக்கு வெளியே வாழுகின்ற மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல அறிவு சார்ந்த பண்பாட்டை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு கனவோடு தான் இது தொடங்கப்பட்டது. இன்று இலங்கையில் நடைபெறுகின்ற குறிப்பாக தமிழ் புத்தகங்கள் வரிசையிலே இடம்பெறுகின்ற மிகப்பெரிய ஒரு புத்தக காட்சியாக இது வந்திருக்கிறது என்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இப்போது யாழ்ப்பாண புத்தக காட்சி கூட இது மாதிரி கடந்த வருடம் தனியாக தொடங்கி இருந்தார்கள். முன்பு ஜஃப்னா ட்ரேட் எக்ஸிபிஷனோடு சேர்ந்துதான் அது செய்தார்கள். இப்போது நல்லூர் திருவிழா காலத்திலே அதையும் இணைத்து செயற்படுகிறார்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு சந்தோஷம் தருகிறது. கொழும்பிலே கூட தமிழ் புத்தக காட்சிகளுக்கான இன்னொரு காட்சியும் இருக்கிறது. நான் அதிகம் பேசவில்லை, ஆனால் இந்த இடத்திலே எனக்கு ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும். அக்கரைப்பற்று புத்தக காட்சி எங்களுக்கு உருவாக்கி தந்த ஒரு குடும்ப உறவு தான் இங்கு இருக்கின்ற சமுத்திரிகா டிசில்வா அவர்கள். அவருடைய கணவர் பத்மஸ்ரீ டிசில்வா அவர்களுடைய மறைவு எங்களை பொறுத்தவரை குடும்ப ஒரு மரணம் போலதான் இருந்தது. அக்கரைப்பற்று புத்தக காட்சி அவர் இல்லாமல் நடக்கிறது என்பதை ஒரு பெரிய இழப்பாகவே நாங்கள் கருதுகிறோம். அவருடைய இந்த சடன் டிமைஸ் எங்களுக்கு மிகவும் தாக்கமாக இருந்தது. எல்லா எல்லைகளையும் தாண்டிய ஒரு ஆழமான உறவை அது உருவாக்கி தந்தது என்பது இந்த புத்தகங்கள் எப்படி மனிதர்களையும் சேர்த்து வாசிக்கிறது. ஹியூமன் லைப்ரரி என்பது இன்று உலகம் முழுக்க ஒரு விஷயமாயிருக்கிறது. புத்தகங்களை மட்டுமல்ல, மனிதர்களை சென்று வாசிக்கக்கூடிய வகையில் மனிதர்களை நேரே சந்திக்கின்ற லைப்ரரிகள் உலகத்திலே இருக்கிறது. வாழ்வினுடைய சாரத்தை, அந்த எசன்ஸை, அனுபவத்தை கொண்டு வந்து சேர்க்கின்ற அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உலகத்திலே நடக்கிறது. பல நாடுகளின் நூலகங்களுக்கு நான் சென்றிருக்கிறேன். அந்த நூலகங்களிலே மிகவும் இன்னோவேட்டிவான விஷயங்கள் இருக்கின்றன. நாங்கள் நம்ப முடியாத அளவுக்கு வீட்டு சூழலில் இருந்து படிப்பது போன்ற ஒரு ஹோம்லி என்வாயன்மெண்டை பல நூலகங்கள் இன்று உலகளாவிய பிரதானமான நகரங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றன என்பதெல்லாம் பார்க்கிறோம். இந்த மாதிரியான ஒரு கல்ச்சரல் ரெவல்யூஷன் நமக்கு தேவை. அதை எப்படி செய்வதென்பது மிகவும் சிக்கலான ஒரு விஷயமாக இருந்தாலும் 5 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த அளவு சிறப்பாக நடத்துகிறதுக்கு பலருடைய ஒத்துழைப்பு காரணமாக இருந்திருக்கிறது. அவர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லி, மிக அதிகமாக பேசுவதற்கான சந்தர்ப்பம் இல்லை. பிரதம அதிதி அவர்கள் அவசரமாக செல்ல இருப்பதால் நாங்கள் நிறைவு நாள் நிகழ்விலே பல விஷயங்களை செய்ய முடியும். பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர் அவர்கள் இன்று நமது கிழக்கு மாகாணத்துடைய ஆளுநராக வந்திருக்கிறார். ஊவா வெல்லச பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் வைஸ் சான்சலர். அதுபோல அவர் ரஷ்ய மொழி தொடர்பான அவருடைய புத்தகங்களை கூட சமுத்திர புத்தகத்திலே காட்டினார். தன்னுடைய ஹையர் ஸ்டடீஸுக்கு ரஷ்யாவில் நீண்ட காலம் இருந்ததன் காரணமாக
அவர் ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக இருந்தாலும் கூட இந்த மொழியியல் சார்ந்த விஷயத்தோடு அவருக்கு இருக்கிற அந்த உறவு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். நானும் இந்த மொழி கலை இலக்கியம் தொடர்பான ஈடுபாடு உள்ளவன் என்ற வகையிலே அவருடைய அந்த பங்களிப்பை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொண்டு சமுத்திர புத்தகம் வெளியிட்ட அவருடைய விஞ்ஞானத்தினதும் மனித மூளையினதும் மர்மங்கள் என்ற அந்த தமிழ் நூலை இந்த அரங்கிலே நாங்கள் அடுத்து வெளியிட இருக்கிறோம் என்ற நல்ல செய்தியை சொல்லி இந்த அக்கரைப்பற்று புத்தக காட்சியை இவ்வளவு சிறப்பாக செய்வதற்கு பலரும் ஒத்துழைத்திருக்கிறார்கள். அந்த எல்லோருக்கும் என்னுடைய ஆரம்ப முதல் கட்ட இந்த உரையிலே நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. மிக ரத்தின சுருக்கமாக புத்தகத்தினுடைய பயன்பாடு, இந்த அக்கரைப்பற்று புத்தக கண்காட்சியினுடைய பயன்களை பற்றி மிக சுருக்கமாக விளக்கிச் சென்ற இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற சிராஜ் மசூர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இந்த கிழக்கு மாகாண ஆளுநர், இந்த நிகழ்வுடைய பிரதம அதிதி பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர் அவர்கள் இயற்றிய விஞ்ஞானத்திலும் மனித மூளையினதும் மர்மங்கள் என்ற நூல் இப்பொழுது உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட இருக்கின்றது. அந்த நூலினை வழங்குவதற்காக அந்த நூலினை மொழிபெயர்த்த நூலாசிரியர், அந்த நூலினை தமிழிலே மொழிபெயர்த்த ஹாஃபிஸ் இஸ்ஸதீன் அவர்களையும், அதை போன்று இந்த நூலினை வெளியிட்ட சமுத்ரா புத்தக நிலையத்தினுடைய சமுத்ரா குரூப் ஆஃப் கம்பெனியின் நிறைவேற்று பணிப்பாளர் சமுத்திரிகாடி சில்வா அவர்களையும், அதை போன்று இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற ஃபேஜஸ் புக் ஹவுஸுடைய பணிப்பாளர் சிராஜ் மசூர் அவர்களையும் நாம் வருகிறவர் என்று இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது இந்த நிகழ்வுடைய பிரதம அதிதி கிழக்கு மாகாண கௌரவ ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர் அவர்களினால் வெளியிட்ட விஞ்ஞானத்தினும் மனித மூளையினும் மர்மங்கள் என்ற நூலினை இப்பொழுது அந்த நூலினை மொழிபெயர்த்த ஹாஃபிஸ் இஸ்ஸதீன், அதை போன்று இந்த நூலினை வெளியிட்ட சமுத்ரா புத்தக நிலையத்துடைய நிறைவேற்று சமுத்ரா குரூப் ஆஃப் கம்பெனியினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் சமுத்திரிகாடி சில்வா அவர்கள் இப்பொழுது அந்த புத்தகத்தினை உத்தியோகபூர்வமாக வழங்கி வைத்தார். அடுத்ததாக விஞ்ஞானத்திலும் மனித மூளையினும் மர்மங்கள் என்ற நூலினை மொழிபெயர்த்த ஹாஃபிஸ் இஸ்ஸதீன் அவர்களை சிறிது நேரம் உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் அன்பான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐபவான், வணக்கம். விஞ்ஞானத்தினதும் மனித மூளையினதும் மர்மங்கள் என்ற தலைப்பில் வித்யாவே மினிஸ் மொழே அபிரஹஸ் என்ற தலைப்பில் பேராசிரியர், எங்களுடைய கிழக்கு மாகாண ஆளுநர் கௌரவ ஜெயந்தலால் ரத்னசேகர் அவர்கள் வெளியிட்டிருந்த அந்த அருமையான நூலை மொழிபெயர்க்கும் பாக்கியத்தை எனக்கு சமுத்ரா நிறுவனத்தினர் கையளித்தார்கள். மிகவும் ஆழமான, சிந்திக்க வேண்டிய, நவீன சிந்தனைக்குரிய பல்வேறு விடயங்களை உள்ளடக்கி மனித விஞ்ஞானத்தின் ரகசியங்கள் என்ற தலைப்பிலே 12
கட்டுரைகளையும் மனித மூளையின் ரகசியங்கள் என்ற தலைப்பிலே 35 தலைப்புகளிலும் மிக அருமையான கட்டுரைகள். அந்த நூலை வாசித்த போது நான் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டேன். ஏனென்றால் ஒரு பேராசிரியர் சாதாரண மனிதருக்கு விளங்கக்கூடிய முறையிலே மிக தெளிவாக எளிமையான வாக்கியங்களை பயன்படுத்தி சிக்கலான விடயங்களை எல்லாம் நவீன உளவியல் விஞ்ஞானம் இரண்டும் கலந்த விடயங்களை, மூளையின் ரகசியங்களை, நரம்பு தொகுதியினுடைய செயற்பாட்டை, அது சம்பந்தமாக உலகளாவிய ரீதியில் நடந்திருக்கின்ற ஆராய்ச்சிகளை எல்லாம் சாதாரண மனிதருக்கு மிகவும் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய முறையிலே பேராசிரியர் அவர்கள் அதை எழுதியிருந்தார்கள். ஒரு பேராசிரியர் அப்படி தெளிவாக எழுதுவார் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது, அவ்வளவு தெளிவாக இருந்தது. அந்த நூலை நான் 2 மாதங்களில் எனக்கு அவசரமாக செய்து தர சொன்னாங்க. அதனால 2 மாதங்களில் முழுமையாக இருந்து மிக ஆர்வத்தோடு செய்யக்கூடிய மிகவும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமாக செய்த நூல்களில், மொழிபெயர்த்த நூல்களில் அது ஒன்று. அது கட்டாயம் எங்களுடைய தமிழ் வாசிக்கும் வாசகர்கள், மாணவர்கள் அந்த நூலை கட்டாயம் வாசிக்க வேண்டும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உரையாற்றி சென்ற விஞ்ஞானத்தினதும் மனித மூளையினதும் மர்மங்கள் என்கின்ற நூலினுடைய தமிழ் மொழி மூலமாக மொழிபெயர்த்த நூலாசிரியர் ஹாஃபிஸ் இஸ்ஸதீன் அவர்களுக்கு எமது ஏற்பாட்டு குழு சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அக்கரைப்பற்று மண்ணிலே 5வது தடவையாக மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புத்தக கண்காட்சியினுடைய ஆரம்ப நாள் நிகழ்வுகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே நிகழ்வினுடைய அடுத்த அம்சமாக பக்கீர் பைத் இடம்பெற காத்திருக்கின்றது. அந்த பக்கீர் பைத்தினை வழங்குவதற்காக அக்கரைப்பற்று அகில இலங்கை பக்கீர் ஜமாத் குழுவினுடைய உறுப்பினர்களான பதுர்தீன் ஹனீஃபா, நிஜாமுதீன் ஃபக்கீர் பாவா, ஜாபிர் பாவா ஃபக்கீர் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன் அந்த ஃபக்கீர் பைத்தினை வழங்கி வைப்பதற்காக. जाती हो हाजा आ जाती हो हाजा जाती हो हाजा आ जाती हो हाजा आ जाती हो हाजा
ஆம், மிக சிறப்பான முறையிலே அந்த ஃபக்கீர் பைத்தினை வழங்கி சென்ற அக்கரைப்பற்று அகில இலங்கை ஃபக்கீர் ஜமாத் குழுவினருடைய உறுப்பினர்களுக்கு எமது ஏற்பாட்டு குழு சார்பிலே நாம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். 5வது அக்கரைப்பற்று புத்தக கண்காட்சியினுடைய ஆரம்ப நிகழ்வுகள் தற்போது வைபவ ரீதியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நாடு போற்றுகின்ற நட்பிரஜைகளையும் வரலாறு படைத்த கல்விமான்களையும் அரசியல், ஆத்மீகம், விளையாட்டுத் துறைகளிலும் பல்வேறு ஆளுமைகளை உருவாக்கிய அக்கரைப்பற்று மண்ணிலே 5வது தடவையாக இந்த மாபெரும் புத்தக கண்காட்சி பேஜஸ் புக் ஹவுஸ் நிறுவனத்தினுடைய ஏற்பாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருப்பது எமது மண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு நிகழ்வாக இன்றைய நாளிலே இது பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த புத்தக கண்காட்சியினுடைய ஆரம்ப நிகழ்வின் அடுத்த அம்சமாக விசேட அதிதியினுடைய உரை இடம்பெற காத்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த நிகழ்வுக்கு விசேட அதிதியாக இங்கே பிரசன்னமாக இருக்கின்ற சமுத்ரா குரூப் ஆஃப் கம்பெனியினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் திருமதி சமுத்ரிகா டி சில்வா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் உரை நிகழ்த்துவதற்காக. அதற்கான மொழிபெயர்ப்பினை வழங்கி வைப்பதற்காக நான் அன்போடு அழைப்பது காணி உரிமைக்கான அம்பாறை மாவட்ட செயலணியினுடைய இணைப்பாளர் கே நிகால் அகமது அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் மொழிபெயர்ப்பினை வழங்கி வைப்பதற்காக. अस्सलाम अलैकुम वणक्कम आयुबोවන් අපි මේ ඉන්නේ අවුරුද්දකට සැරයක් එන නෑගම්. ඒ නෑගම අපි ඇවිල්ලා ඉන්නවා. ඒකට එකතු වෙන්න අපේ කරු ආණ්ඩුකාරතුමා මහාචාර්ය ජයන්තලාල් රත්නසේකර සර් ඇවිල්ලා ඉන්නවා. එතුමාවත් අපේ ලේඛක හෆීස් ඉසඩින් මහත්මයාවත් ඒ එක්කම සියලු දෙනාමත් ආදරෙන් සියලු දෙනාගෙන්ම ආදරෙන් අවසර ගන්නවා චුට්ටක් කතා කරන්න. ඇත්තටම அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். ஆண்டுதோறும் நடத்துகின்ற இந்த புத்தக கண்காட்சியில் 2025ஆம் ஆண்டுக்கான கண்காட்சியினை ஆரம்பித்து வைக்கின்ற இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்களும் அதே போன்று விசேட அதிதியாக எமது இந்த புத்தக சாலையினுடைய செயலாளர் அவர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். உங்களை விழித்தவனாக சில விடயங்களை கதைக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். ප්‍රකාශකයෙක් හැටියට ශ්‍රී ලංකාවේ පොත් ප්‍රකාශකයෙක් හැටියට මම මේ වෙලාවේ ඉන්නේ ගොඩක් ආඩම්බරෙන්. ඒ කියන්නේ මම කොළඹවත් කෙනෙක් එන්නේ නැති ගමනක් මගේ ගෝලියොත් එක්ක මේ තුරකට ඇවිල්ලා ඉන්නවා. ඇත්තටම පළවෙනි පාර මෙහාට ආපුවාම මට හිතා ගන්න බැරුව ගියා. මම හිතුවේ මේ ලංකාවේ නෙවෙයි වෙන රටකට ගිහිල්ලා කියලා. දැන් මට මේ පාරවල් පුරුදුයි හැමෝම පුරුදුයි. ඉස්සර මිස්ටර් සිරාජ් කියපු එකනට දැන් මං කියන්නේ සිරාජ් මල්ලි. එතකොට මේ ගමනේ එන්න අපේ ළමයි මගේ ස්ටාෆ් එක කවදද අක්කරේපත්තු බුක් ෆෙයාර් එක තියෙන්නේ කියලා අහනවා. ඉතින් මේකෙන් මම අදහස් කරන්නේ අපේ ඒ පැත්තේ ළමයි. ඒ පැත්තේ කියන්නේ මේ රටේම චුට්ටක් එහායින් ඉන්න ළමයි කියවන හැම පොතක්ම මගේ පුද්ගලික තීරණය මේ පැත්තේ ළමයිනුත් කියවන්න ඕන. ඒ නිසා අපි කරන හැම පොතක්ම දමිළ භාෂාවට ඉංග්‍රීසි භාෂාවට පරිවර්තනය කරනවා. අපේ මහාචාර්යතුමා අපේ ආණ්ඩුකාරතුමා ඒකට ගොඩක් දායක වෙච්ච කෙනෙක්. ඒ පොත තමයි අද එකක් මෙතන ලොන්ච් උනේ. දැන් මම ඒ වගේම විශ්වාස කරනවා අපි එහෙ ලියන පොත් මෙහි අය කියවන වගේම මෙහි අය ලියන පොතුත් එහෙ අය කියවන්න ඕන. මොකද ඇත්තටම දැන් බලන්න ගොඩක් உண்மையிலே நான் புத்தக ஒரு புத்தக வெளியீட்டாளராக மிகவும் ஆடம்பரமாக கூறுகின்ற விடயம்தான் என்னவென்றால், நான் இந்த புத்தக வெளியீட்டு தொடர்பாக சிராஜ் சகோதரர் அவரை நான் தம்பி என்று சொல்லுவேன். அவரோடு
கலந்துரையாடி ஆரம்ப முதலாவது வருடத்திற்கான இந்த புத்தக வெளியீட்டுக்கு வரும்போது ஏதோ ஒரு வேறு நாட்டிற்கு போகின்ற ஒரு உணர்வு தான் எனக்கு இருந்தது. அவ்வளவு தூரம் இங்கு வர வேண்டிய நிலைப்பாடு இருந்தது. நானும் எனது சகாக்களும் வந்திருந்தோம். நான் உங்களுக்கு கூற இருக்கின்ற ஒரு ஆலோசனை தான், அங்கு இருக்கின்ற நாங்கள் வெளியிடுகின்ற புத்தகங்களை அங்கு இருக்கின்ற மாணவர்கள் வாசிப்பது போன்று இங்கு இருக்கின்ற மாணவர்களும் அந்த புத்தகங்களை வாசிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய ஆசை. அதற்காகத்தான் நாங்கள் இங்கு வருகின்றோம். அந்த அடிப்படையில் தான் பேராசிரியர் கவர்னர் அவர்கள் வெளியிட்ட புத்தகத்தின் மொழிபெயர்ப்பினையும் செய்து வெளியிடக்கூடியதாக இருந்தது. ஆகவே அந்த இரு பக்கத்திலும் இந்த நூல்களை வாசிப்பது, இங்கு இருக்கின்ற நூல்களை அங்கு வாசிப்பதும் அங்கு இருக்கின்ற நூல்களை இங்கு வாசிப்பதும், அங்கு இங்கு என்பது கிழக்கு தெற்கு மேற்கு அந்த திசைகளை சொல்வது. ஆகவே அவ்வாறு செய்ய வேண்டிய ஓர் இலக்கினை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இதனை செய்கின்றோம். ඉන්දියාව එක්ක තරහකට කියනවා නෙවෙයි. ඒත් අපේ රටේ දමිළ භාෂාවෙන් කියෙව්වත්, ඉංග්‍රීසි භාෂාවෙන් කියෙව්වත්, සිංහල භාෂාවෙන් කියෙව්වත් අපි ඔක්කොම එක සංස්කෘතියක ඉන්න මිනිස්සු. එතකොට අපේ රටේ ළමයි කියවන්න ඕන අපේ රටේ ලේඛකයෝ ලියන පොත්. අනික් අයගේවත් කියවන්න ඕන. ඉස්සෙල්ලාම නැත්තම් මේ පැත්තේ ඉන්න ළමයි කොහොමද දන්නේ එහා පැත්තේ ළමයි හිතන දේවල්. ඒ නිසායි මමත් දැන් පටන් අරන් තියෙනවා මේ පැත්තේ ප්‍රකාශකයින්ටත් ආරාධනා කරනවා අපිත් එක්ක එකතු වෙලා අපි මේ දෙපැත්තම ප්‍රකාශනයට පත් කරමු. එතකොට මේ ලස්සන පුංචි රට අපි හැමෝටම සන්තෝෂයෙන් ඉන්න පුළුවන්, අවබෝධයෙන් ඉන්න පුළුවන් හොඳ වාතාවරණයක් දැනටත් තියෙනවා. ඉදිරියට තවත් ඒක වැඩි වෙලා එකම පවුලක් වගේ වෙනවා. මොකද අපි එකම දේ කියවන, එකම දේ කන, එකම හුලඟක ඉන්න, එකම වැස්සක ඉන්න, එකම කරදර ගොඩක ඉන්න දේශපාලනයෙන් වුණත් අපිට ඔක්කොටම එකම කරදරයක් තමයි උන්නේ. හොඳක් වුණොත් ඔක්කොම එකට හොඳක්. මොකද වෙනම කට්ටියකට වෙනම හොඳක් අනික් කට්ටියට නරකක් කියලා නැහැනේ. පරිප්පු ගණන් ගියොත් ඔක්කොටම පරිප්පු ගණන් යනවා. හරිද? මොනවාද අපිට පිටරටින් ගේන බිත්තර කන්න වුණොත් ඔක්කොටම පිටරට බිත්තර තමයි කණ්ඩ වෙන්නේ. ඉතින් අපි ඔක්කොම එකට දුක සැප විඳගෙන ඉන්න එකම රටක මිනිස්සු නාම අවබෝධයෙන් ඉඳ මේ සාහිත්‍ය කියන එකට ලොකු වැඩ කොටසක් කරන්න පුළුවන්. ඉතින් මම ආස වෙනවා මේ පැත්තේ ළමයිනුත් මට චුට්ටක් තේරුණා මේ අඩුපාඩුවක් කියනවා නෙවෙයි. உண்மையிலே நான் குறையாக கூறவில்லை. நாம் இந்தியாவிலிருந்து வருகின்ற புத்தகங்களை, நூல்களை அதிகமாக வாசிக்கின்ற பழக்கம் கொண்டவர்களாக இருக்கின்றோம். நான் கூறுகின்றேன், எனது ஆசை என்னவென்றால், எமது மாணவர்கள், இங்கு இருக்கின்ற மாணவர்கள், இந்த பிரதேசங்களில் இருக்கின்ற மாணவர்கள் எதை நினைக்கின்றார்கள் என்பதனை அந்த தென்பகுதியில் இருக்கின்ற மாணவர்களுக்கு தெரிய வேண்டும். ஆகவே அங்கிருக்கின்ற மாணவர்கள் எதை நினைக்கின்றார்கள், எதை உணர்கின்றார்கள், அவர்கள் உணர்வு என்ன என்பதனை இங்கு இருக்கின்றவர்கள் அறிய வேண்டும். ஆகவே இங்கிருக்கின்ற நூல்களை பரிமாறி வாசிப்பது என்பது மிக முக்கியமானது. ஏனென்றால் நாம் ஒரு நாட்டில் ஒரு காற்றை சுவாசித்து ஒரு மலையின் கீழ் அவ்வாறு ஒரு பிரதேசமாக ஒரு குடும்பமாக வாழ வேண்டியவர்கள் எவ்வாறு இந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை அறிய வேண்டும். பருப்புக்கு விலை கூடினால் நம்ம எல்லாருக்கும் பருப்புக்கு விலை கூடுது. அதே போல நாம் ஒரு வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கின்ற பொருளை உண்ண வேண்டும் என்றால் அதை நாம் இலங்கையில் இருக்கின்ற எல்லோரும் சமமாக உணவாக உண்கின்றோம். ஆகவே இவ்வாறு இருக்கின்ற நாம் ஏன் இந்த உணர்வுகளை, இந்த அறிவுகளை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளக் கூடாது என்பதனை நாம் யோசிக்க வேண்டிய ஒரு கடப்பாட்டில் இருக்கின்றோம். මට අන්තිමට කියන්න තියෙන මෙච්චරයි. මේක කියනකොටත් සමා වෙන්න මට චුට්ටක් දැක්ක ප්‍රකාශකෙක් හැටියට, ලේඛිකාවක් හැටියට මම දැක්ක මෙහි දරුවෝ පොඩ්ඩක් පොත් කියවන අඩුයි වගේ. විශේෂයෙන් ලෝක සාහිත්‍ය පොත් ගැන දන්නවා මදි. ලෝක සාහිත්‍යයේ හොඳ ලේඛකයෝ ගැන දන්නවා මදි. ඉතින් මේ දරුවන්වත් අපි මේ ලෝකේ පෙන්වන්න ඕන මේගොල්ලන්ට. ලෝකේ මොකද අද වෙන්නේ, මොනවද උනේ, හැමදේම ලංකාව වගේම මේ දරුවොත් මේ රටේ අනික් ළමයි වගේම හොඳට පොත් කියවලා දක්ෂ වාසනාවන්ත ළමයි වෙන්න ඕන. එහෙම වෙන්න කියලා ප්‍රාර්ථනා කරමින් දැනටමත් එහෙම තමයි. මං කියන්නේ මේ හැමතිස්සෙම දැනටම තියෙන දේ තව චුට්ටක් වැඩි වෙන්න ඕන. මේ දරුවන්ටත් ඔබ සැමටත් අපි හැමතත් වාසනාවෙන් සන්තෝෂයෙන් මේ රටේ ඉන්න ලැබෙන්න ඕන කියලා பிரார்த்தனா කරමින් මම මගේ කතාව නත්තන සුබ සන්ධ්‍යාවක් වේවා. நான் இறுதியாக கூறிக்கொள்ளுகின்ற விடயம் என்னவென்றால், நீங்கள் யாரும் கோபிக்க வேண்டாம். நான் ஒரு சின்ன குறையினை அடையாளம் காணுகின்றோம். இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மாணவர்கள் வாசிப்பு என்பதில் கொஞ்சம் குறைவாக இருப்பதாக அறிகின்றேன். அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். ஏனென்றால்
சர்வதேச ரீதியான சாகித்ய பெருமானங்களை கொண்டவர்களாக மாறுவது என்பது எல்லா பிரதேசத்தில் இருக்கின்ற மாணவர்களும் அவ்வாறு மாற வேண்டும். அவை இங்கிருக்கின்ற மாணவர்களும் அவ்வாறு மாற வேண்டும். அதற்காக வாசிப்பு என்பதனை அதிகரிக்க வேண்டும் என்பதனை வேண்டிக் கொண்டவர்களாக நான் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. இதுவரை நேரமாகவும் உங்கள் முன்னிலையில் உரையாற்றிய இந்த நிகழ்வினுடைய விசேட அதிதி சமுத்ரா குரூப் ஆஃப் கம்பெனியினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் சமுத்ரிகா டி சில்வா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அக்கரைப்பற்று மண்ணிலே 5வது தடவையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அக்கரைப்பற்று புத்தக கண்காட்சியில் அடுத்ததாக உரையாற்ற நாம் அன்போடு அழைப்பது இந்த நிகழ்வினுடைய பிரதம அதிதி கிழக்கு மாகாண கௌரவ ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர் அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்வுடைய பிரதம அதிதியினுடைய உரையினை நிகழ்த்துவதற்காக. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், சுப சந்தியாவாக். நாங்க காலையில வரக்குள்ளே சொன்ன ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருக்கேன்டா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இல்லாட்டி நாங்க எனக்கு சிராஜ் சார் மாதிரி நல்ல தமிழ் கதை கேளாது. ஆனால் நாங்க முதல் நம்முடைய சமுத்ரிகா மேடம்க்கு நன்றி என்ற சொல்ல வேணும். அவங்க தான் சொன்ன நீங்கள் வர வேணும் கட்டாயம். அப்படிதான் மேடம், எனக்கு தமிழ் தெரியாது, அது என்ன நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. நீங்க கட்டாயம் வர வேணும் என்றால் ஏனென்றால் நாங்க இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கி, ஷெட்யூலும் கொஞ்சம் பிஸி. நாங்க மற்ற ஸ்போர்ட்ஸ் மீட், பிரைஸ் கிவின் அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டோம். ஆனால் புக் ஃபேர் என்றா எங்கட விஷயம்தான். நாங்கள் விருப்பம், நாங்க ஒரு 10-12 புத்தகம் எழுதிருக்கி, அதுதான் நாங்க விருப்பம். அதுக்கு பிறகு நாங்க முதல் அக்கறை 10க்கு புக் ஃபேர் கொண்டு வந்து என்றா சிராஜ் சாருக்கு மிக்க நன்றி என்ற சொல்ல வேணும். அதையும் ஈஸி இல்லை. ஒரு 5 வருஷம் கண்டினியூஸ்லயே புக் ஃபேர் நடக்கிறதுக்கு ஈஸி இல்லை, நாங்கள் சொல்ல தேவையில்லை. அது மற்றது அதுக்கு ஸ்பான்சர் பண்ணு, அதுக்கு என்கரேஜ் பண்றதுக்கு நாங்க சமுத்ரிகா மேடம்க்கும் தேங்க்யூ, மிக்கம் நன்றி என்ற බොහොම ස්තුතියි සමුද්‍රිකා මැතිණියනි. මේ වගේ පළාතක විශේෂයෙන් නැගෙනහිර පළාතේ, දැන් නැගෙනහිර පළාතේ ආණ්ඩුකාරය වශයෙන් ස්තුතිය පළ කරනවා. මේ පොත් ප්‍රකාශකයින් සහ පොත් සාප්පු දිරිගැන්වීම පිළිබඳව සහ ඒ හරහා කියවීම උනන්දු කරවීම පිළිබඳව நீங்க தமிழால சொன்னா நல்லம் தானே, சொல்லுங்களேன். எனக்கும் தமிழால சொல்ல வேணும், ஆனால் அவங்களுக்கு வேலை இல்லை தானே. டிரான்ஸ்லேட்டர் வாக்களுக்கு சும்மா இப்படி நிக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணும் தமிழால சொல்றதுக்கு. சொல்லுங்க சார். உண்மையிலே சார் கதைக்கிறது நல்லா விளங்குது. நீங்க எல்லாரும் மூமெண்டா சார் அப்படியே தமிழே கதைக்க வச்சிருக்கலாம். அப்ப பாப்போம். சரி, அதையும் சேலஞ்ச் தானே. இப்ப 8 மாதம் திருகோணமலைக்கு வந்து என்னென்றால் அதையும் சொல்ல வேணும். நாங்க எங்கட பிறந்த வீடு கந்தலாய், நாங்க மட்டும் தான் சிங்கள ஃபேமிலியா இருந்து, மத்த எல்லாரும் தமிழ் ஆக்கள். அது அப்படியே தான் தமிழ் படிச்சு, ஆனால் 5ஆம் வகுப்புக்கு போறோம், கொழும்புக்கு போயிட்டு எல்லாம் மறந்து போயிட்டு ஒரு 15 வருஷம் என்ன செஞ்சேன்னு கேட்கவே நான் மொஸ்கோவில் ரஷ்யாவில தான் படிச்சேன். அந்த நேரத்திலையும் கொஞ்சம் மறந்து போயிட்டு இருந்தது. ஆனால் திருப்பி திருகோணமலைக்கு வந்த பிறகு அது இப்ப பிராக்டிஸ் பண்ண வேணும். முதல் என்ன சொல்ல வேணும் என்னால் ரீடிங். நாங்க ஒரு இங்கிலீஷ் தான் கதைக்கிறோம், பியூர் தமிழ் கதைக்க தெரியாது தான் தமிழால். நாங்க இங்கிலீஷ் வேர்ட்ஸ் போட்டு தான் கதைக்க வேணும். ரீடிங் என்றால் இங்க சிங்களத்தாலே ஒரு இருக்கு, இப்ப சாருக்கு வர சொல்ல வேணும். என்னென்றால் மினிசா கியவீம மினிசா சம்பூர்ண கராய். என்னென்றால் நீங்க ரீட் பண்றக்குள்ளே ஃபுல் சிட்டிசன்னா, ஃபுல் மனிதனா வரும் என்றால் சரிதானே சார், ஃபுல் மனிதனா வரும். நாங்க ஏன் என்றால் நாங்க ரீட் பண்றதுக்கு சிராஜ் சார் சொன்ன இல்ல மேடம் சொன்ன, நீங்க ரீட் பண்றதுக்கு வேற குலத்துக்கு போறா, வேற கண்ட்ரிக்கு போறா, வேற கல்ச்சருக்கு போறா. அந்த ரைட்டர் என்ன எழுதுனீங்கன்னா அவங்கட மனிதன்ல மூளையில இருந்த விஷயம் சரிதானே. என்னமா சொன்னாங்க,
ஒரு மிஸ்டேக் பண்ணா நீங்க எங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண வேணும், இல்லாட்டி அவ்வளவு அதுக்கு ஒரு ரைட்டருக்கு மூளையில இருந்த விஷயம் நாங்க ரீட் பண்றக்குள்ளே நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அவங்க என்ன நினைக்கின்ற அது வேற விஷயம். மற்றது வேற கண்ட்ரியில ஆக்கள் எழுதுனா அது அந்த மாதிரி தான். நாங்க இப்ப சார் கேட்டுன்னா நாங்க ஒரு நவல் ரஷ்யன்ல இருந்து சிங்களத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ண இருக்கு. ஒரு 3 ஷார்ட் ஸ்டோரி புக்ஸ் ரஷ்யன்ல இருந்து சிங்களத்துக்கு ஒரு ஷார்ட் நவல் இப்ப இருக்கு. சிங்களத்தான் படிக்க மக்கள் கொஞ்சம் வாசிக்க பாருங்க. அன்பார்ச்சுனேட்லி எங்களுக்கு தமிழ் வாசிக்க தெரியாது, கதைக்க மட்டும்தான் கொஞ்சம் தெரியும். நாங்க படிக்க இல்லை, ஸ்கூலுக்கு போயிட்டு படிக்கல. என்ன என்றால் இது நாங்க சொல்றோம், இது ரீடிங் ஒரு மனிதன் ஃபுல் மனிதனா வரும் என்றால் ரீடிங் மட்டும் இல்லை, ரைட்டினும் வர வேணும். ரீடிங் நீங்க கொஞ்சம் அதுக்கு பாக்குறதுக்குள்ளே ரீட் பண்றதுக்கு நினைக்க மாதிரி நீங்க எழுதுக்கு முதல் ரைட்டிங் முதல் நீங்க நினைக்க வேணும். அதுதான் திங்கிங் அபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணா ரைட்டிங் இடத்துல. அதான் நாங்க அது கொஞ்சம் மோடிஃபை பண்ண இருக்கு. ரீடிங் அண்ட் ரைட்டிங் மேக் அ ஃபுல் பர்சன். நீங்க ஸ்டாப் பண்ண வேணாம். நாங்க எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க ரீடிங் மட்டும் காணாது, நீங்க ரைட்டிங் ட்ரை பண்ண வேணும். ரைட்டிங் ட்ரை பண்ணான் இந்த மூலம் டெவலப் பண்ணுவோம். அதுக்கு திங்கிங் வேணும் தான். இலங்கையில் திங்கிங் ஆக்கள் இல்லை. என்ன என்றால் உண்மையா சொல்றார், சின்ன நேரத்திலே என்ன ஆர்வம் வந்தா சத்த போட வேணா, நீங்க சத்த போட நில்லு, அப்படியே சின்ன நேரத்திலே இருந்து நாங்க திங்கிங் ஆக்களுக்கு திங்கிங் மட்டும் இல்லை, கதைக்கிறது கம்யூனிகேஷன். லேடிஸ் இருக்கிறதானே வீட்டுல நிக்கிறதுல 2 பேரு 2-3 கிட்ஸ் இருக்கா, எல்லாரும் வந்து அம்மா இது கொடுங்க அது கரைச்சல் அப்பா, அந்த மாதிரி நாங்க திங்கிங் கில் பண்றான். அது செய்யக்கூடாது. அந்த கியூரியாசிட்டி டெவலப் பண்ண வேணும். அதுக்கு தான் ரீடினும் மற்றது திங்கினும் வேணும். பிறகு இந்த விஷயத்துக்கு வந்தா என்ன என்றால் இப்ப ஈவர்ஷன் தான், இ-புக்ஸ் தானே ரீடர். எந்த நேரத்தில் நீங்க பாக்குறான் எல்லாம் சும்மா இது கொஞ்சம் யோசிக்க பாருங்க. ஒரு விசிட்டர் வந்தா எங்க சன் எங்க அவங்க கொஞ்சம் வேலை செய்யறான், ஒன்றும் வேலை இல்லை, அவங்க கம்ப்யூட்டரை சும்மா கேம்ஸ் செய்யறான். நாங்க வெக்கம் தானே சொல்றதுக்கு. சொந்தக்காரன் வந்தா வீட்டுக்கு நாங்க சொல்றோம், ஓ இல்ல சன் இப்ப A level படிக்கிறான், எங்களுக்கு கொஞ்சம் வேலை ரூம்ல செய்யறான், என்ன ஒன்னும் செய்யல, அவங்க கேம்ஸ் தான் வீடியோ கேம் செய்யறான். அந்த மாதிரி இந்த டெலிபோனுக்கும் ஸ்மார்ட் போனுக்கும் கம்ப்யூட்டருக்கும் இந்த அடிக்ஷன் வந்து அவங்க கொஞ்சம் ரீட் பண்றதுக்கு இந்த ரீடிங் ஹேபிட் இல்லாம இருக்கு. நாங்க சொல்றேன் ஈவர்ஷன் ரீட் பண்ணா பரவாயில்லை, ஆனால் ஒரு புது புக் எடுத்து பாருங்க, பிரிண்டட் புக், அந்த வாசம், தட் ஸ்மெல் யூ ஃபீல், அது சும்மா ஈவர்ஷன்ல வராது. கவர் பேஜ் நாங்க சிங்களத்தால சின்ன காலையிலே ஸ்கூலுக்கு புது வகுப்புக்கு போகலே எப்படி அந்த புக் எல்லாம் பை பண்ணிட்டு தட் ஃபீலிங் அது வராது ஈவர்ஷன்ல. நாங்க சொல்றேன் இல்ல, திருப்பி இப்படியே ரிப்பீட் பண்ண வேணும், ஈவர்ஷன் வேணும், டெக்னாலஜி வேணும். ஆனால் ஐ சே திஸ், நாங்க சிங்கள தமிழால சொல்ல தெரியாது, த ரியல் புக் அந்த ஃபீலிங் இ புக்ல வராது. கவர் பேஜ் இல்லை, ஸ்மெல் வராது. அந்த மாதிரி ரீட் பண்றதுக்கு அந்த ஹேபிட் டெவலப் பண்ண வேணும். அந்த மாதிரி தான் எங்களுக்கு டெவலப் பண்ணலும். மற்றது 2 ஸ்கில்ஸ், திங்கிங் ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அந்த 2ம் ரீடிங் அண்ட் ரைட்டிங்ல வரும். டெக்னாலஜி வேணும், பி டெக்னாலஜி சவி, டெக்னாலஜி லேர்ன் பண்ணுங்க. ஆனால் டெக்னாலஜி நம்மட ஸ்லேவா இருக்க வேணும், நாங்க டெக்னாலஜில ஸ்லேவா வரக்கூடாது. Learn technology, but don't become a slave of the technology. Let the technology be a slave of ours. நாங்க நினைக்கிறான் இந்த கிழக்கு மாகாணத்திலே நம்மளுக்கு ஜாதி பேதம் எல்லாம் ஒற்றுமையா நிக்க வேணும். அது தாங்க எங்கட ஒரு விஷ். Thank you very much. Become நன்றி. Sorry for any mistakes in Tamil.
இதுவரை நேரமும் மிக சுவாரஸ்யமான முறையிலே உரையாற்றி சென்ற இந்த நிகழ்வினுடைய பிரதம அதிதி கிழக்கு மாகாண கௌரவ ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர சார் அவர்களுக்கு எமது ஏற்பாட்டுக்குழு சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிகழ்வினுடைய அடுத்த அம்சமாக எமது பிரதம அதிதிக்கான பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்ற ஒரு உன்னதமான நிகழ்வு எமது அக்கரைப்பற்று மண்ணிலே நடைபெற காத்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்ற இந்த உன்னதமான நிகழ்வை வழங்கி வைப்பதற்காக அக்கரைப்பற்று சன்ரைஸ் விளையாட்டுக் கழகத்தினால் பொன்னாடை போர்த்துகின்ற நிகழ்வு இடம்பெற காத்திருக்கின்றது. அந்த வகையில் சன்ரைஸ் விளையாட்டுக் கழகத்தினுடைய செயலாளர், அதே போன்று தி ஒர்க்கர்ஸ் யூனியன் அமைப்பினுடைய தலைவர், அக்கரைப்பற்று பிரதேச செயலகத்தினுடைய பிரதம முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தருமான சமூக செயற்பாட்டாளர் சன்ரைஸ் ஜெயினுதீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்ற அந்த உன்னதமான நிகழ்வை வழங்கி வைப்பதற்காக அவர்களோடு இணைந்து இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற பேஜஸ் புக் ஹவுஸ் நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் சிராஜ் மசூர் அவர்களையும் ஏனைய அதிதிகளையும் அன்போடு அழைக்கின்றேன். அக்கரைப்பட்டு மாநகரிலே 5வது தடவையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புத்தக கண்காட்சியினுடைய பிரதம அதிதி அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்ற இந்த உன்னதமான நிகழ்வு தற்போது மேடையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த நாளிலே இந்த நிகழ்வுடைய பிரதம அதிதி கிழக்கு மாகாண கௌரவ ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர் அவர்களுக்கான பொன்னாடை போற்றி கௌரவிக்கின்ற நிகழ்வு இப்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அக்கரைப்பற்று மண்ணில் 5வது தடவையாக வெற்றிகரமான முறையிலே 1வது நாள் இப்பொழுது அக்கரைப்பற்று புத்தக கண்காட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆளுமைமிக்க தலைவர்களையும் பல துறை சார்ந்த வேட்பாளர்களையும் சிறந்த கல்வியலாளர்களையும் உருவாக்குகின்ற மண்ணாக இந்த அக்கரைப்பற்று மண் காணப்படுகின்றது. அந்த வகையிலே அக்கரைப்பற்று மண்ணிலே ஒரு வரலாற்று மிக்க ஒரு நாளாக இந்த அக்கரைப்பற்று புத்தக கண்காட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அத்தனை அதிதிகளுக்கும் நாம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த நிகழ்வினுடைய நன்றி உரை வழங்குவதற்காக அக்கரை குத்தூஸ் அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். நன்றி உரை வழங்குவதற்காக இந்த புத்தக விழாவின் அங்குரார்ப்பண நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற பிரதம அதிதி, கௌரவ அதிதி மற்றும் மேனைய அதிதிகள், இந்த புக் ஷெல்ஃபில் வச்சிருக்கிற நிறுவனத்தினர் மற்றும் பார்வையாளர்கள், கலைஞர்கள், கவிஞர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஆய்பவான். இந்த இதுவரை காலமும் எமது பிரதேசத்தில் இல்லாத ஒரு விடயம் ஒன்று இப்போது 5 வருடங்களாக நடைபெற்று வருகிறது. அதாவது இந்த இதுவரை காலமும் தலைநகர் பகுதிகளில் நடைபெற்ற இந்த புத்தக கண்காட்சி அக்கரைப்பற்றுக்கு கொண்டு வந்ததில் எங்களுடைய சிராஜ் மசூர் அவர்கள் மிகவும் பாராட்டுக்குரியவராக விளங்குகிறார். ஏனென்று சொன்னால் வாசிப்பு பழக்கத்தை, வாசிப்பு கலாச்சாரத்தை எமது மக்களும் அனுபவிக்க வேண்டும். அதில் நம்ம மக்கள் நன்றாக வாசித்து நல்ல புத்திஜீவிகளாகவும் அறிவாளிகளாகவும் விளங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த மட்டத்துக்கு கீழ்மட்டத்தில் இந்த வாசிப்பை ஊக்கப்படுத்துவதற்காக இந்த புத்தக விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற பிரதம அதிதி கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்களுக்கும் மற்றும் கௌரவ அதிதிகள் சமுத்திரா புத்தக நிறுவனத்தினர் மற்றும் ஏனைய புத்தக நிறுவனத்தினர், கலைஞர்கள், கவிஞர்கள் இந்த விழாவுக்கு வருகை தந்து கலை நிகழ்ச்சி நடத்திய அனைத்து பேருக்கும் மற்றும் பார்வையாளர்களுக்கும் இந்த புத்தக நிறுவன பேஜஸ் நிறுவன உரிமையாளர் சிராஜ் மசூர் அவர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
அடிக்கிற சத்தம் ஒன்று வந்துச்சு கொஞ்சம் போட்டோ போட்டோ பேஜ்